கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஆன்லைன் வர்ஷிப் சர்வீஸ் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த 2026 ஆண்டை தொடங்கி கர்த்தர் ஜனவரி மாதத்தை நிறைவு செய்து இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் நாள், அதுவும் இந்த முதல் நாள் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக, வாக்குதத்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த அந்த நல்லதொரு வாய்ப்புக்காக இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்மளுடைய இந்த வாக்குதத்த ஆராதனையிலே நாம் ஒரு அழகான தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன் அவர் ஸ்டோரி இஸ் ஸ்டோரி என்கின்ற தலைப்பின் கீழாக, அதாவது நம்முடைய வரலாற்றிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வரலாற்றை உள்ளடக்கிய தலைப்பின் கீழாக ஒவ்வொரு மாதமும் நாம் சிந்திக்க யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படியாக இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நம்ம தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, அவருடைய புதுப்பித்தல், ஹிஸ் ரினிவல் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த 2026 ஆண்டிற்கான பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குதத்த வார்த்தை உங்களுக்காக நான் படிக்கின்றேன். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த வாக்குதத்த வார்த்தைக்காக ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இந்த வருடத்தின் 2ஆம் மாதத்தின் முதல் நாள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாக்குதத்தை தியானிக்கும்படியாக நீ தந்த இந்த நல்லதொரு வாய்ப்புக்காக எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ தந்த இந்த வாக்குதத்தம் ஆண்டவரே, எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், நீர் இந்த மாதத்திலே எங்களுடைய இருதயத்தை புதுப்பிக்க போகிறீர் என்பதை இந்த வாக்குதத்தத்தின் வழியாக உறுதி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் திறந்து தருகின்றோம். நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் கற்பாரை மீட்பெருமான கடவுளே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்பட இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாக்குதத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதன்படியாக இஸ் ரினிவல், அவர் புதுப்பித்தல் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திப்போம் என்றால், இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க போகின்றார். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய வாழ்வின் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே அவர் புதுப்பித்து புதிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். குறிப்பாக இந்த வாக்குதத்தம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்புடைய, ஆண்டவர் விரும்புகின்ற இருதயமாக இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த எசேக்கியேலுடைய பின்னணியை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், எசேக்கியேல் இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்ல சிறைச்சாலையில அவங்க கைதிகளாக, அகதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கடவுளை விட்டு, ஆண்டவரை விட்டு, யாவே தெய்வத்தை மறந்துட்டு பாகாலுக்கு பின்னாடியும் உலக காரியங்களுக்கு பின்னாடி போன சூழ்நிலையில அவங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக போகுது. அப்ப அவங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாக இல்லாமல் மாறி போகிறது. அப்ப அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று எசேக்கியேல்ல ஆண்டவர் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, கல்லான இருதயமாக மாறி இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய இருதயம் கல்லான இருதயமாக மாறி இருக்க வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கும் போது பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள் நம்முடைய இருதயத்தை அப்படியே கடினப்பட்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சதையான அந்த மாம்சத்தை எடுத்து போட்டு இருதயமே கல்லா மாறி போகிற சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கக்கூடியதாக
இருக்கலாம் நிறைய பேர் அந்த சூழ்நிலையில. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் இருதய கல்லா மாறி போச்சு, என் இருதயத்துல ஈரன்றது ஒண்ணுமே இல்லை, என் இருதயத்துல அப்படியே ஒரு கல்லு போல நான் மாறி போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம பார்க்கக்கூடும். அன்பான தேவச்சனமே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல, அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம இந்த காலைவேளை கேட்டிருப்போம்னா, ஆண்டவர் நம்மோடு திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை நான் புதுப்பிக்க போகிறேன். 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுல ஒருத்தர் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஒரு சர்ஜன், ஹார்ட் சர்ஜன். இன்னொருத்தர் ஒரு பைக் மெக்கானிக். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அழகான ஒரு உரையாடலை உங்களிடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பைக் மெக்கானிக் ரொம்ப சலிச்சுட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் இந்த பைக்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நான் கழட்டி மாட்டுவேன். குறிப்பா ஒரு பைக்குக்கு ஹார்ட்னு சொன்னா அது இன்ஜின் தான். அந்த இன்ஜின்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நான் கழட்டி அதை மாட்டி அதை புதுப்பிச்சு அதை ரொம்ப அழகா என்னால பண்ண முடியும். எந்த பைக் கொடுத்தாலும் நான் செய்வேன். ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதே டாக்டர்ஸ் இதே காரியத்தை தான் நீங்க செய்றீங்க. எல்லாருடைய உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களை மாத்தி அமைக்கிறீங்க, அவங்களுக்கு இதே மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாருமே ரொம்ப மெச்சி ரொம்ப பாராட்டுறாங்க. இது ஏன் எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. அப்போ இந்த டாக்டர் சிரிச்சுட்டே சொன்னாரு, வண்டியை ஆன் பண்ணிட்டு, வண்டி ஆன்ல இருக்கும்போது உன்னால அந்த இன்ஜினை கழட்டி மாட்ட முடியுமா, வண்டி ஆஃப் பண்ணாம அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த மெக்கானிக் இல்ல முடியாதுன்னு. அதுதான் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது ஒருவருடைய அந்த வாழ்க்கையை முடிவடையாம அவங்க அந்த வாழ்க்கையை ஆஃப் பண்ணாம அப்படியே நாங்க இருதயத்தை ரீப்ளேஸ் பண்றோம்னா அப்ப அதுக்கான ஒரு தனி திறமை இருக்குது தானே அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை இன்னைக்கும் இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவர் ஒரு சர்ஜரி பண்ண போறாரு. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் என் இருதயத்தை எடுத்துட்டு வேற யாரும் இருதயத்தை வைக்க போறா? அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை எடுத்துட்டு அவருடைய இருதயத்தை நம்முடைய இருதயமாக அவர் மாற்ற போகிறார். அதுதான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் அவங்களை பல நிலைகள்ல வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தரை மறந்து அவங்க உலகத்துக்கு பின்னாடியும் உலகத்தின் காரியங்களுக்கு போகும்போதும் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை செய்தி கொடுக்கிறாரு. என்னன்னா, உங்களுடைய இருதயம் இந்த சிறைச்சாலைகள்ல கல்லாய் மாறி இருக்கிறது, அதை நான் புதுப்பிக்க போகிறேன், சதையான இருதயமாக மாற்றப் போகிறேன். ஒருவேளை இந்த வசனத்தை இன்னும் அதிகமா புரிஞ்சு கொள்ளணும்னா 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம் என்றால், நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துடைய காரியங்கள், உலகத்துடைய செயல்பாடுகள் நம்மை அசுத்தமாக்கி நம்மளை பரிசுத்தத்திலிருந்து எடுத்து போடுவது இயல்பான ஒரு காரியம். ஆனால் இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நம்மை தூய்மைப்படுத்துகிறதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தோடு நாம் தொடர்ந்து இந்த காரியத்தை யோசிப்போம் என்றால் 27ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளும் அவைகளோடு செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அருமையான இறை மக்களே, இந்த காலை வேளையிலே ஒரு உறவை ஆண்டவர் நம்மோடு புதுப்பிக்க விரும்புகிறார். அதாவது அவர் நம்முடைய தெய்வமாக, நாம் அவருடைய மக்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய மிக முக்கியமான விருப்பமாக இருக்கிறது. நம்ம ஒருவேளை பல நேரங்களில் நம்ம வழி தவறி போயிருக்கலாம், ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி போயிருக்கலாம், உலகத்தின் பாவத்துக்குள்ளாக நம்ம போயிருக்கலாம். நம்ம அப்படிப்பட்ட காரியங்களிலே வாழணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. நம்மளை மறுபடியும் மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த வாக்குத்தத்தம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார்.
ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்குள்ள நம்ம கிறிஸ்தவர்களாய் நுழைய இருக்கின்றோம். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில லெந்து நாட்கள் தொடங்கி இருக்கிறது. லெந்து நாட்கள்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற நாட்களாக இருக்கிறது. இந்த லென்டன் சீசன்ல நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துவது நம்முடைய மிக முக்கியமான கடமையா இருக்கிறது. ஒருவேளை அதை ஒட்டி வரக்கூடிய இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த புதிய இருதயம் யாருடைய இருதயம்னா அவருடைய இருதயமாகவே இருக்கிறது. வேதத்திலே ஒரு மனிதனை உங்களிடத்திலே நான் உதாரணமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒருவேளை உங்களுடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 7:58. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இங்கே ஒரு மரணத்தை நாம் பார்க்கின்றோம். அது யாரென்றால் ஆண்டவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக முதலாக மரித்த ஸ்தேவானுடைய மரணத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். இந்த ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது அவரை கொலை செய்கின்றவருடைய சாட்சிக்காரர்களுடைய ஆடைகள் ஒருவருடைய பாதத்துல வைக்கப்படுகிறது. அது யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய வாழ்க்கையில தொடக்க காலத்திலே அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்ததால் இந்த கல்லான இருதயத்தை கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நான் சொன்னல ஆரம்பத்துல கொஞ்சம் கூட ஈரமில்லாத ஒரு இருதயம் கொண்டவர்கள்னு. அதுக்கு மிக சிறப்பான ஒரு உதாரணம்னா சவுல் தான். ஏன்னா ஒரு வாலிபன் கொலை செய்யப்படுகிறார், அதுவும் கல்லால் எறிந்து கொலை செய்யப்படுகிறார் ஸ்தேவான். ஆனால் அந்த மரணத்தை ருசித்து ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாரு சவுல். அவர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்தேவான் கொலைப்படுவதுல ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆடைகள் எல்லாம் காவல் காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கொலை வெறி கொண்டவராக சவுல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே சவுலுக்கு பிடிக்காத ஒரு பெயராக கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்பது சவுலுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கிறது. ஒருவேளை அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம் என்றால், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்திற்கு போய், அதாவது கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தை, அதுக்கான ஆர்டரை வாங்குறதுக்காக சவுல் போறாருன்னு இங்க போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுவதற்காக அவர் தமஸ்கு நேராக பயணப்படுகிறார். 3ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சம்பித்த போது அப்பதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெறுகிறது. அதுவரையிலே கல்லான ஒரு இருதயத்தை கொண்ட சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும், ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கல்லான இருதயத்தை கொண்டிருக்கின்ற அந்த சவுளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவருடைய அந்த என்கவுண்டரை பார்க்கின்றார். அதாவது ஒரு சடுதியாய் ஒரு ஒளி அவரை பார்க்கிறாரு. உடனே சவுல் கீழே விழுறாரு. கீழே விழுந்த உடனே சவுளுடைய பார்வை போகிறது. அப்ப ஆண்டவர் பேசுறார் சவுலிடத்துல. 4ஆம் வசனத்திலே பார்ப்போம். அவர் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அந்த அருமையான வேளையில சவுலை ஆண்டவர் சந்தித்து அவரோடு பேசுறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும்னு யோசிக்கிற, ஆனா நீ துன்பப்படுத்துகிறது என்னன்னு ஆண்டவர் சவுலோடு பேசும்போது சவுலோட கடினமான இருதயம் உடைக்கப்படுகிறது. இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் சவுல் முழுவதுமாக மாறுகிறார். அவருடைய கடினமான இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாக மாறி, எந்த கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று பவுல் சுற்றி திரிந்தாரோ அந்த கிறிஸ்துவை பரப்பக்கூடிய கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக, கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக பவுல் மாறுகிறார். அதனால்தான் இன்னைக்கும் பவுலை திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பவுலால் உலகம் முழுவதும் கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கிறது. ஒரு கல்லான இருதயத்தை கொண்ட சவுல் என்பவரை ஆண்டவர் மிக பெரிய அப்போஸ்தலனாக அந்த சதையான இருதயத்தை கொடுத்து ஆண்டவர் மாற்றி அமைத்தார். அதனால்தான் இன்னைக்கும் பவுல் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கல்லான இருதயத்தை ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நம்முடைய சிந்தனையினாலும் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நம்ம செய்கிற பாவங்கள் நம்முடைய இருதயத்தை கல்லாய் மாற்றி இருக்கலாம். இல்ல நம்முடைய இருதயத்தை கல்லாய் அது மாற்றி அமைத்து இருந்திருக்குமானால் இந்த காலை வேளையிலே அந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாக மாற்றி கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நம் கர்த்தரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இந்த நாட்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற காலமாக இருக்கிறது. ஆண்டவர் அருவருக்கின்ற, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இருக்குமாயன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயங்கள் கல்லாக மாறி இருக்குமாயன், இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்துல அந்த கல்லான இருதயத்தை கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த இருதயத்தை கரத்துல தர சுவாமி, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த இருதயத்தை மாற்றுங்க சுவாமி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயமா என் இருதயம் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு இருதயமா என்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஏன்னா இந்த உலகத்துல நம்முடைய இருதயத்தை நம்ம மாத்தல, கர்த்தருக்கு ஏற்ப நம்முடைய இருதயத்தை நம்ம மாத்தலைன்னா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கல்லான இருதயத்தை அடித்து உடைத்து நொறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால்தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிடுது. ஏன்னா அது கல்லான இருதயமா இருக்கிறது. இதே கர்த்தருடைய இருதயமாக, மாம்சத்தின் இருதயமாக, ஆண்டவர் கொடுக்கிற அந்த சதையினால் ஆக்கப்பட்ட இருதயமா இருக்குன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த கண்ணீர் வந்தாலும் அந்த இருதயம் தாங்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அது நம்முடைய இருதயம் இல்லை, அது ஆண்டவர் இயேசுவின் இருதயமாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, போதும் ஆண்டவரே, இந்த கல்லான இருதயம் என் வாழ்க்கையில போதும், எனக்கு உம்முடைய சதையான இருதயத்தை, உம்முடைய கரத்தின் எனக்கு அந்த இருதயத்தை தாங்க சுவாமி. அந்த இருதயத்தினால் நான் நிரப்பப்படணும். என் இருதயம் என்னுடைய இருதயமா இருக்கக்கூடாது, அது உம்முடைய இருதயமாக இருக்கணும்னு சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். மீண்டும் ஒரு வசியாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து, நாம் ஜெபித்து, நாம் நிறைவு செய்வோம். எல்லோரும் மீண்டும் ஒரு வசியாக எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்துக்கு நேராக நம்முடைய திருமறையை திருப்பிக் கொள்வோம். நாம் இணைந்து படிப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஞான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் மறுபடியும் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நினைவூட்டுகிறார். நம்முடைய கல்லான இருதயத்தை ஆண்டவர் மாற்றி தம்முடைய சதையான இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார். அந்த சதையான ஆண்டவரின் இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரின் மிகப்பெரிய திட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர அது ஏதுவாக இருக்கும். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வருடத்தின் 2வது மாதத்தில் முதல் நாள் நீங்களை கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த ஜனவரி மாதம் ஆண்டவரை தொடங்கி 31 நாட்கள் ஆண்டவர் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீர். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள், பலவீனங்கள், ஆண்டவரே எத்தனையோ இழப்புகள் மத்தியிலே கர்த்தர் நீர் எங்களோடு இருந்த தயவுக்காக, எங்களோடு இருந்த இரக்கத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே நாங்கள் ஒரு திருச்சபையாக, ஒரு குடும்பமாக ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல இணைந்து கொள்ள கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த இந்த நல்லதொரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்திலே எங்களை நீ புதுப்பிப்பதற்காக, ஆண்டவரே உடைய வாழ்க்கையை ரினியூ பண்ணுவதற்காக நீ தந்த அந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எசேக்கியேல் ஆண்டவரே நாங்கள் வாசித்த 36 அதிகாரம் 26 வசனத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. எங்களுடைய கல்லான இருதயத்தை எங்களுடைய மாம்சத்திலிருந்து தேவன் எடுத்து போட்டு உம்முடைய சதையான இருதயத்தை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த இருதயம் எங்களுடைய இருதயம் அல்ல சுவாமி, அது உம்முடைய இருதயம். உமக்கு ஏற்ற காரியங்கள்,
உமக்கு ஏற்ற செயல்கள், உமக்கு ஏற்ற கிரியைகளை அவர் செய்யட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய கல்லான இருதயம் எங்களுக்குள்ளாக இருக்குமானால் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆண்டவரே பாடுகள், உலகத்தின் வேதனைகள், உலகத்தின் எல்லா செயல்பாடுகள் அந்த இருதயத்தை உடைத்து போடப்படும் சுவாமி. அப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக, வாக்குத்தத்தம் பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். அவங்களுடைய இருதயத்தை கர்த்தரில் மாற்றி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தேவன் நீர் உங்களுடைய சதையான இருதயத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதுப்பிக்கின்ற தேவன் இந்த வாழ்க்கையில புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களும் புதிய கிருபைகளும் தந்தமைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கின்றோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் தேவன் பேர் விதமாக ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி காலையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஜெபிக்க நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் ஆராதனையோடு உம்முடைய கரம் இருப்பதாக திரளான மக்கள் கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நிற்கிறவே தருவீராக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இந்த திருச்சபையில் நடக்க இருக்கின்ற எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற லெந்து நாட்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர். அதற்காக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் சுவாமி. நீர் எங்களை பேர் விதமாக ஆசீர்வதித்தலுமாறு ஜெபிக்கின்றோம். உம் திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமந்தர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.